மிளகுத்தூள் போட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேங்க. சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. அதில் 1/2 kg சிக்கன் போட்டுவிட்றேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுவிட்றேங்க. ஒரு பெரிய தக்காளி அதையும் போட்டுவிட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி வரும், இருந்தால் நான் 1/2 கிளாஸ் அடி பிடிக்காததுக்கு 1/2 கிளாஸ் வச்சுருக்கேன். குக்கர் மூடி போட்டுவிட்றேன். ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை கடாய்க்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனையும் போட்டு விட்றேங்க. வாட்டர் ஊற்றணும். பட் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஹையில் வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். வாட்டர் ட்ரை ஆகிட்டே இருக்குங்க. இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு கிரேவி டைப் வேணும்னா இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், மிளகுத்தூள் போட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் பண்ணுறேன், இப்போ பண்ண போகிறேன். அந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. வாட்டர் எதுவும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஆயில் ஊற்றிக்கிறோங்க. நம்ம ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வாட்டர் ட்ரை ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் இப்போ இந்த இதில் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்னும் டீப் ஃப்ரை வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 hour சிம்லே வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கபாப் மாதிரி இருக்கும். இன்னும் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மிளகுத்தூள் போட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடுறேங்க. சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி. சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. இப்போ இது பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.